சண்டே வந்து ரூம்லயே இருக்கானான்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளில போயிட்டோம். கவின் வந்து வீட்டில் பிரியாணி செஞ்சு எடுத்துட்டு வந்திருந்தான். இல்லை அன்னைக்கு மேட்ச், கிரிக்கெட் மேட்ச். கொண்டு போய் பிரியாணி வச்சுட்டு ஃபோன் அடிச்சா, நாங்கள் யாரும் எடுக்கல, மேட்ச் ஒன்று ஓடிட்டு இருக்கு, அடுத்து இப்போ 6 அப்படின்னு பின்னாடி இருந்து கேட்டுச்சான் அவனுக்கு ஏதோ சவுண்டு. இது திரும்பி பார்த்துட்டு யாரும் இல்லை அப்படின்னு பார்த்தா 6 போயிருக்கு. நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு கேட்டிருக்கு. திரும்பி ஒரு பார்வை 10 எதிர்த்து வெளில வந்துட்டான். ஏய் சொல்றா அப்படின்னா, நான் சொல்ல மாட்டேன், இந்த இவன் உன்னை லவ் பண்றான் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு தான் சொன்னான். ஆக்சுவலா நானும் ஆமா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி அப்படின்னு போயிட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு அது ஓகேவா இல்லையா எதுவுமே கேட்கல. அப்புறம் என்னதான் ஆன்சர் வந்துச்சு? அதுக்கப்புறம் போய் கேட்கவே இல்லையே. அதுக்கப்புறம் பார்க்கல. படம் முடிச்சு வெளில வந்துட்டு இருந்தோம். வெளில வந்துட்டு இருக்கும் போது எனக்கு நல்லா கேக்குது, இங்க பக்கத்துல தான் நின்று பேசுறேன். நீயோடா அப்படின்னு ஒரு பையன் சொல்றான். அவன் இன்னும் நல்லா இருப்பான்டா, இது அவன் இல்லடா அப்படின்ட்டான். இவர் வந்து ஒரு பெண்களுடைய ஒரு ஹார்ட் த்ரோப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இதை சொல்லும்போது அவர் சிரிக்கிறாரு. அது வந்து அவருடைய ஹம்பிள்னஸை வெளிப்படுத்துது. அவங்க நான் என்ன சொல்றேன்னே புரியாம உட்காந்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு நான் இவ்வளவு நேரம் சொன்னதே புரிஞ்சதா இல்லையான்னு தெரியல. ஸோ லெட்ஸ் வெல்கம் ரியோ அண்ட் மாளவிகா மனோஜ் ஃப்ரம் ஆண் பாவம் பொல்லாதது. தேங்க்யூ ஸோ மச். பர்சனல் கொஸ்டின்ஸ்லாம் ரியோ கிட்ட பேசணும்னு நீங்களும் இதில் கலந்துக்கலாம். ஏன்னா அவரை பற்றி நாங்கள் R&D பண்ணதில் பல விஷயங்கள் எங்களுக்கு தெரிய வந்தது. ஓகே, அதெல்லாம் கேமராவில் சொல்லலாமா? இல்லை சொல்லலாம். அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் எல்லாம் உண்மையை மட்டும்தான் சொல்லணும். ட்ரூத் ஆர் டேர் மாதிரி வச்சுக்கலாமா? சரி. பேய் வீட்டில் இருந்த அனுபவம் எப்படி இருந்தது? இது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதான் R&D பண்ணியிருக்கிறேன். என்ன ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ எங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்லை, சன் மியூசிக்கில் இருக்கும்போது நாங்கள் ஒரு ரூமில் இருந்தோம், சுலைமேட்டில். அங்கே போய் ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆனால் ஒரு 1 வீக்குக்கு அப்புறமேட்டே நிறைய இந்த அமானுஷ்யமாக நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல, நிறைய இருக்குது. நைட்டு 2 மணிக்கு கரெக்டாக எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு வாஸ்து பெல் இருக்கும். அந்த பெல் வந்து கரெக்டாக 2 மணிக்கு மட்டும்தான் அடிக்கும். இத்தனைக்கும் அது ஓப்பனில் இருக்குது, மற்ற டைம்லலாம் அது அடிக்கவே அடிக்காது. காத்தடிச்சு அடிக்காது. நாங்கள் இதை சொன்னோன்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஒருத்தர் கேள்வி கேட்டு, இன்னைக்கு நைட்டு நான் போய் மேலே படுக்கிறேன், நான் அது 2 மணிக்கு அடிக்கதான் பார்க்குறேன் அப்படின்ட்டு போய் அவன் 2 மணி வரையும் உட்காந்துருன்ட்டு கரெக்டாக 2 மணிக்கு அது டிங் டிங் அப்படின்னு எடுத்து போட்டு கீழே ஓடி வந்துட்டு, மச்சாடி உண்மையிலே அடிக்குது, நான் இன்னைக்கு மேலே படுத்துக்கிறேன் அப்படின்ட்டு மேலே போய் படுத்துக்கிட்டான். செக் பண்ணீங்களா? அது அலாரம் கிளாக்கா இல்லை நார்மல்? இல்லை, அந்த பெல்லு தான், அது ஓப்பனில் தான் இருக்கும். ஆனால் காத்துக்கு அது அடிக்கவே அடிக்காது. கரெக்டாக அந்த ஒரு டைம் மட்டும் அடிக்கும். இது ஏன் இத்தனை நாளாக வெளியில சொல்ல மாட்டேன்றா, இது சொன்னா நம்ப மாட்டாங்க. இல்லை நான் நம்புறேன். எனக்கு அந்த மனசுல அந்த கஷ்டம் தெரியுது. வேற என்ன நடந்துச்சு? ஒரு ரெஸ்ட் ரூம் கீழே வந்து எங்க ரூம்ல இருக்க ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம் மட்டும் எவ்வளோ கிளீன் பண்ணாலுமே அங்கே ஒரு பேட் ஸ்மெல் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். எவ்வளோ கிளீன் பண்ணாலும் அங்கே ஒரு பேட் ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் தாண்டி எனக்கு வந்து நான் அங்கே போகும்போது 58 kgs இருந்தேன். அந்த ரூம்ல இருந்து வெளில வரும்போது நான் 43 kgs. இவ்வளவு ஈஸியா வெயிட் லாஸ் பண்ற? அது வெயிட் லாஸ்ன்னு இல்லை, அந்த டைம்ல எனக்கு உடம்பு வந்து என்னால முடியாம போய், உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ரொம்ப பேடா. அந்த வீட்டுல இருந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டே இருக்கோம். ஃபீவர்னு மட்டும் சொல்றாங்க, நார்மல் ஃபீவர் தான்ட்டே இருக்காங்க. ஒரு பாயிண்ட்ல இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல இருந்து வெளில போயிட்டேன். கொஞ்சம் கிளீனாக இருக்க இடத்துல இருங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா என்ன பேச்சுலர் ரூம் ஆப்வியஸாக, ஸோ க்ளீனாக மெயின்டைன் பண்ண முடியலன்றனால வேற எங்கேயாவது இருங்கன்னாங்க. இன்னொரு ரூமில் போயிருந்தேன் நான். அப்படி இருந்துட்டு போய் செக் பண்ணும்போது அங்கேருந்து வெளில வந்து ஒரு 1 வீக்கில் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஜாண்டிஸ் இல்லை, வேற ஏதோ ஒரு இது சொல்லி டெங்குன்னு சொல்லிட்டாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. 1 வீக் பெட் ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டேன். கிட்டத்தட்ட 3 வீக் ஊரில் இருந்தேன். திரும்பி வரும்போது ஃப்ரெஷ்ஷாக வந்தேன். அந்த 3 வாரம் தான் நான் சன் மியூசிக்கில் ஆக்சுவலாக நான் ஷோ பண்ணாமல் இருந்தது. திரும்பி வந்ததுக்கப்புறம் அந்த வீட்டு வெளியில இருந்து பார்த்தா எனக்கு உள்ளர போகிறதுக்கு மனசே வரல, ஒரு மாதிரி பீதி. எப்படி ஒரு லிங்க் வருது? 3 வாரம் நீங்கள் சன் மியூசிக்கில் இல்லையேன்னு எத்தனை பெண்கள் வந்து ஏங்கி தவிச்சு. அந்த டைமில் நிறைய ஃபோன் வந்தது. அதுக்கப்புறம் 3 வாரம் கழிச்சு வரும்போது ஃபுல்லாக ஆளே வேற மாதிரி இருந்தேன், ஒல்லியாக வந்தேன். சரி, ஓகே. அது அப்புறம் என் ஃப்ரெண்டு, நாங்கள் இப்போ ஃபன்னாக இருக்கிறது என்னன்னா, இந்த கவின் இருக்காருல்ல சன் மியூசிக்கில், என்னோட ஷோ ப்ரொடியூசர் கவின் கோச்சாரியா, அவன் வந்து பிரியாணி செஞ்சு எடுத்துட்டு வந்தான். ஆக்சுவலாக இந்த மாதிரி இன்சிடென்ட், அந்த ரூம்குள்ளார நடக்கிற இன்சிடென்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தியாகி உள்ளுக்குள்ளார போகிறதுக்கே எல்லாருக்கும் அன்கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. சண்டே வந்து ரூம்லேயே இருக்க வேணாம்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளில போயிட்டோம். கவின் வந்து வீட்டில் பிரியாணி செஞ்சு எடுத்துட்டு வந்திருந்தான். நான் பண்ணி கொண்டு வரேன், எல்லாரும் பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்னு கொண்டு வந்துட்டான். கவினுக்கும் தெரியும் ஒரு மாதிரி அமானுஷ்யமா இருக்கு அப்படின்னு தெரியும். வந்தவன் அதெல்லாம் மறந்துட்டு பிரியாணி இருக்கு இதில் அன்னைக்கு கிரிக்கெட் மேட்ச். கொண்டு போய் பிரியாணி வச்சுட்டு ஃபோன் அடிச்சா, நாங்கள் யாரும் எடுக்கல, மேட்ச் ஒன்று ஓடிட்டு இருக்கு, அடுத்து இப்போ 6 அப்படின்னு பின்னாடி இருந்து கேட்டுச்சான் அவனுக்கு ஏதோ சவுண்டு.
திரும்பி பார்த்துட்டு யாரும் இல்லை அப்படின்னு பார்த்தா 6 போயிருக்கு. நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு கேட்டிருக்கு. திரும்பி ஒரு பார்வை பத்து எதிர்த்து வெளில வந்துட்டான். பிரியாணி வீட்டுக்குள்ளார தான் இருந்துச்சு. எதிர்த்து வெளில வந்து இப்படியே கொஞ்ச நேரம் நின்று வீட்டையே இப்படி பார்த்துட்டு அப்புறம் ஃபோன் அடித்தான். உள்ள யாரோ பேசுற மாதிரி இருக்கு, எனக்கு கொஞ்சம் வந்து என்னைய கூட்டு போறியா அப்படின்னா. அந்த மாதிரி நிறைய நடந்துச்சுங்க. ஃபைன், ஓகே. ஃபர்ஸ்ட் இது வந்து கொஞ்சம் கடந்து போகிறோம். இது ஃபுல்லாகவே அவரை பற்றின விஷயங்கள் தான். ஃபர்ஸ்ட் அவர் ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ அவருடைய க்ரஷு கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகும்போது என்ன நடந்துச்சு? பைக்கில் போகும்போது பெட்ரோல் இல்லாமல் நின்றுருக்கு. இல்லை பெட்ரோல் இல்லாமல் நிற்கல. முன்னாடி சொல்லிட்டு எனக்கு பதில் கேட்கறதுக்கு நிக்கல, நான் ஓடிட்டேன். எது ப்ரொபோஸ் பண்ணிட்டு நிக்கவே இல்லை. சைக்கிள்ல வந்துட்டு இருந்தாங்க. அது பெட்ரோல் இல்லாம நின்னது அதெல்லாம் அதுக்கு முன்னாடி ப்ரொபோஸ் பண்ணலான்னு போனப்ப நடந்தது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சொன்னது எப்படின்னா, நாங்க பைக்ல போயிட்டு இருந்தோம், அவங்க ஆப்போசிட்ல சைக்கிள்ல வந்துட்டு இருந்தாங்க. போய் பைக்கை ஸ்கிட் அடிச்சு நிறுத்திட்டு, ஏய் சொல்றா அப்படின்னா, நான் சொல்ல மாட்டேன், இவன் உன்னை லவ் பண்றான் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு தான் சொன்னான். ஆக்சுவலா நானும் ஆமா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டிட்டு போயிட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு அது ஓகேவா இல்லையா எதுவுமே கேட்கல. அப்புறம் என்னதான் ஆன்சர் வந்துச்சு? அதுக்கப்புறம் போய் கேட்கவே இல்லையே. அதுக்கப்புறம் பார்க்கல. என்னப்பா இது போற போக்கல ஸ்கிட் அடிச்சுட்டு சொல்லிட்டு நாங்க பாட்டு ஓடி வந்துட்டோம். இல்ல ஆக்சுவலி ரொம்ப வருஷமா அவங்கள ஃபாலோ பண்ணி R&D எல்லாம் பண்ணி எங்க எத்தனை மணிக்கு எங்க வருவாங்க, எந்த ரூட்ல வீட்டுக்கு போவாங்க எல்லாம் ரிசர்ச் பண்ணி போய் சொல்லிட்டு பதிலே கேட்கல, ஓடிட்டேன். சரி, அடுத்தது உங்களை பத்தின விஷயங்கள் தீவிரமா நாங்க இந்த படிக்காதவன் படத்துல 2 ரிசர்ச்லயே தெரியுது ரொம்ப தீவிரமா பண்ணிருக்கீங்க. தியேட்டர்ல படம் பார்க்க போனப்போ ரியோ இன்னும் அழகா இருப்பான்டா அப்படின்னு யாரோ அதாவது என்ன நடந்திருக்குன்னா, நான் சொல்லட்டுமா நீங்களே சொல்லுங்க. யாரோ தியேட்டருக்கு படம் பார்க்க போயிருக்கிறாப்புல. அப்போ ஒரு பையன் சொல்லியிருக்கிறான், டேய் ரியோடா அப்படின்ட்டு. அதுக்கு இன்னொரு பையன் சொல்லியிருக்கிறாப்புல, டேய் ரியோ இன்னும் அழகா இருப்பான்டா, இது ரியோ இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்புல. இது என்ன, இது கரெக்டா இல்ல கரெக்டா? இதுதான் நடந்துச்சு. ராகேஷ் நானும் நம்ம பசங்களாம் போயிருந்தோம். படம் முடிச்சு வெளில வந்துட்டு இருந்தோம். வெளில வந்துட்டு இருக்கும்போது எனக்கு நல்லா கேக்குது, இங்க பக்கத்துல தான் நின்று பேசுறாங்க. ரியோடா அப்படின்னு ஒரு பையன் சொல்றான். அவன் இன்னும் நல்லா இருப்பான்டா, அவன் இல்லடா அப்படின்ட்டான். எனக்கு என்னன்னா, இப்ப நான் அதுல நல்லா இருப்பேன்றத நினைச்சு சந்தோஷப்படுறதா, நேர்ல நல்லா இல்ல நினைச்சு வருத்தப்படுறதா தெரியல. ஓகே, அவன்கிட்ட பதிலும் சொல்ல, திரும்பி அவங்களை ஒரு பார்வை பார்த்துட்டு நடந்து போயிட்டோம். அன்னைக்கு ஃபுல்லா வச்சு செஞ்சுட்டு இருந்தானுங்க. தீவிரமான தலை ஃபேனாமே நீங்க? ஆமா ஆமா. என்னென்ன பண்ணிருக்கீங்க ஒரு ஃபேனா? அவர் பாக்குறதுக்கு நிறைய ட்ரை பண்ணிருக்கேன் நான். பாத்திருக்கீங்களா? இல்ல, இதுவரையுமே நேர்ல அவர் பார்த்ததே இல்ல. அப்படியா? பார்த்ததில்ல. ஆமா ஆமா, நிறைய தடவை ட்ரை பண்ணிருக்கேன். ஏகே சார், உங்களுடைய தீவிரமான ஃபேனுக்கு பல லட்சம் பேர், பல கோடி பேர் ஃபேனா இருக்கிறாங்க. அவரை தயவு செஞ்சு ஒரு வாட்டி பாத்துருங்க. எப்படி, ஓகேவா? அதுக்கு அவர் இந்த வீடியோ முதல்ல பாக்கணுமே. எப்படியாவது அவரை ரீச் பண்ண முடியுமா? நிறைய தடவை ட்ரை பண்ணிருக்கேன். நிறைய அவர் வீட்டு சைடு சுத்திட்டே இருக்கிறது, வெளில வந்து ரொம்ப லூஸ் மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கேன். அந்த ரூம்ல இருந்து மாறி வேற ரூம் போலாம், இந்த ரூம் சரியில்லை அப்படின்னு மாறும்போது திருவான்மையூர் போலாம்னு சொல்லிட்டு திருவான்மையூர்ல தேடி கண்டுபிடிச்சு திருவான்மையூருக்கே ஷிஃப்ட் ஆகும். காரணம் அப்படியாவது எங்கேயாவது பாத்துருவோம். மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். பாக்குறதுக்கு ட்ரை பண்ணி படத்துல டோல்கேட்ல வந்து அவர் கிராஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கார் எடுத்துட்டு போயிருக்காருன்ட்டு. சரி, இப்ப டிரைவ் போயிருக்காரு, திரும்பி அந்த டோல் வழியா தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்தோன்னே இங்க கிளம்பி டோல்ல கொஞ்சம் நேரம் பண்ணிட்டு இருந்தோம். அவ்வளவு ஃபேனா? ஆமா, ஃபுல்லா ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப கிரேசியா பண்ணது. டெய்லி வேணும்னே அவர் வீட்டு வழியாவே போயிட்டு வர்றது, இந்த மாதிரிலாம் பண்றது. அப்புறம் தான் தெரியும் அவர் அந்த வீட்டுல இருந்து காலி பண்ணி வேற இடத்துக்கு போய் இல்லாத வீட்டை தான் ஃபாலோ பண்ணிட்டு சுத்து போயிட்டு இருக்கான். சரி, அதனாலதான் இப்பயுமே என்ன பண்ணுவேன்னா, அவரோட படம் ஷூட்டிங் ஆரம்பிக்குதுல்ல, ஷூட் ஆரம்பிச்சது வந்து ஷூட் எப்படி போகுது, ஷூட்ல என்னெல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷூட்டிங்ல எவனாவது இருப்பான்ல, அவனுக்கு தெரிஞ்சவன் எவனாவது அதுக்குள்ள இருப்பான். ஸோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சும்மா பேசிட்டு இருக்கும்போது நிறைய கேட்கறது, அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். இப்போ ஒரு சான்ஸ் வருது, அடுத்த படத்துல அவருக்கு வில்லன் நீங்க தான் அப்படின்ட்டு பண்ணிடுவீங்க? அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரணும். ஒண்ணு ரெண்டாவது வந்துச்சுன்னா தாராளமா இறங்கிடுவேன். வில்லன் அந்த மாதிரிலாம் யோசிக்கிறது கிடையாது. எதுவுமே யோசிக்கணும். கூட நடிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டின்றதே போதுமே, அவ்வளவுதான். பாக்குறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேன்னு சுத்திட்டு இருக்கேன். நடிக்கிறதுக்கு கிடைச்சதுதான் என்ன பண்ணுவோம். புல்லட் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு வாங்கினதா கேள்விப்பட்டோம். ஆமா, என் தாத்தா சின்ன வயசுல ஒரு புல்லட்ல தான் வருவாரு. அவர் வண்டி சத்தம் கேட்டுனாவே தாத்தா வர்றாருன்னு சொல்லி ஒரு அலர்ட் இருக்கும் வீட்டுல. அப்ப இருந்தே அது மேல ஒரு கிரேஸ். ஸோ அதுதான் வாங்கணும் வாங்க. ரியோவோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், இது 2வது படம் வேற.
I would say I have told this before to him also in interviews also. எனக்கு ஆக்சுவலி நான் ஒர்க் பண்ணதில் the most comfortable co-star I would say. Because நான் வந்தப்போ ஜோ வாஸ் மை செகண்ட் ஆர் தேர்ட் ஃபில்ம். அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, பட் ஸ்டில் அப்போ ஐ டென்ட் நோ எனி திங். புது இண்டஸ்ட்ரி அண்ட் இட் வாஸ் கம்ப்ளீட்லி நியூ டு மீ. த டீம் they is all were friends. இவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், அண்ட் பட் தே டுக் மீ இன்சைட் த குரூப். ஸோ எனக்கும் அங்கே போயிட்டு நான் மட்டும் வேறு, இவங்க மட்டும் வேறு டீம் அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஆக்சுவலி எனக்கு ஒரு பொண்ணு மாதிரியெல்லாம் யாரும் பார்க்கலாங்க. சி இங்கே வா சொல்லி அப்படியே இது நான் எப்படி எடுத்துக்கிறது? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, ஐ நீட் ஸ்பேஸ். இவ்வளோ அமைதியாக இருக்கிறாங்க, இவங்களையே பொண்ணு மாதிரி எடுத்துக்கலன்னா என்ன? இல்லை வந்தோடனே அந்த கம்ஃபர்ட் கிரியேட் ஆயிடுச்சுண்ணே. ஸோ இப்போ எப்படின்னா நாங்கள் ஒரு மூடில் இருப்போம். அது ஒரு சாமியார் மடம் மாதிரி இருக்கும், ஃபுல்லாக பசங்களாக இருந்துட்டு இருப்போம். இதில் ஒரு ஹீரோயின் அப்படின்னு சொல்லி உள்ளார பெர்ஃபார்ம் பண்ண வரும்போது நாங்கள் மோஸ்ட்டாக அவங்களை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறதுக்கு நாங்கள் சில எஃபர்ட் போடுவோம்ல. ஆப்போசிட்லேருந்து ஒரு அஷூரன்ஸ் வேணும். அவ்வளோ எஃபர்ட் நீங்கள் போட வேணா, நான் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கேன். ஸோ என்னை இன்னொருத்தராக பார்க்காம என்ன உங்கள் கூட வச்சுக்கோங்கன்ற அந்த 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 மூவ் இருக்குல்ல, அந்த கம்ஃபர்ட் அவங்க சைட்லேருந்தும் வரணும்ல. அதை இவங்க ஈஸியாக கொடுத்துட்டாங்க, அந்த ஃபர்ஸ்ட் டேவே கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு எல்லாருமே கம்ஃபர்ட் ஆகிட்டோம். ஸோ எல்லாருமே ஒன்றா ஜாலியாக இருக்கும்போது இவங்களுக்கு மட்டும் மரியாதை கொடுத்துருந்தோம்னா ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால உனக்கு ஒன்று புரிஞ்சுக்கோ, இங்கே மரியாதையெல்லாம் கிடைக்காது அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள மரியாதையை எதிர்பார்க்க. ஸோ அது அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 1 or 2 daysலயே அது பிரேக் ஆயிடுச்சு. ஹலோ சார். சார் விக்னேஷ் சார், நான் சூரியன் எஃப்எம்லேருந்து சங்கர் பேசுகிறேன் சார். லேட் சங்கர் பேசுகிறேன் சார். அண்ணே நல்லா இருக்கேன். இங்கதான் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் இருக்கிறாங்க. என்னென்ன இவ்வளோ ஷையா இருக்கிறாங்க 2 பேரும், இவ்வளோ வெகுலியா இன்னசென்ட்டா இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ரியோ எல்லாம் ஏன்னா இப்படி நடிக்கிறாரு? நான் வெகுண்டு எழுந்துதான் இல்ல, உங்க கிரியேட்டிவ் ப்ரொடியூசருக்கு போன் பண்ணி கொடுங்க, அது விக்னேஷ்காந்த் அண்ணன் வந்தா தான் இது சரியாகும். அது ஹீரோயின்லாம் நான் பேசுவேனா? இல்லைங்க நான் ரொம்ப ஷை டைப்புங்க அப்படிங்கிறாங்க. என்னால ஏத்துக்கவே முடியலண்ணே. இல்லண்ணே, இது ரேடியோ இல்ல, இது சூரியன் எஃப்எம் டிஜிட்டல். என்னன்னு இப்படி தங்கமா மணிகளா உங்களுக்கு ஆர்டிஸ்ட் கிடைச்சிருக்கிறாங்க? சேலரி கூட வேணான்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. என்ன அது பேச வேண்டிய விஷயம் தானே. மாளவிகா, இப்போ ப்ரமோஷன்ல நீங்க பேசலன்னா அது பேச வேண்டிய விஷயம் ஆயிரும். நான் பேசிட்டேனா? நிறைய பேசிட்டேன். படம் எப்படி இருக்கு அப்படின்னா நல்லா வந்திருக்கு. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, மணிக்கணக்கில் பேசினாலே தியேட்டர் பக்கம் போக மாட்டேங்கிறாங்க. பட் ஆனா உண்மையிலேயே 2 பேரும் அவ்வளோ ஸ்வீட்டு. நிறைய விஷயங்கள் ஆக்சுவலா பேசினாங்க. ஐ வாஸ் ஜஸ்ட் கிடிங். படம் எப்படி வந்திருக்கு நீங்க சொல்லுங்க. ரியோ அண்ட் மாளவிகா பத்தி எல்லாத்தையும் நீங்க சொல்லுங்க விக்னேஷ். ஆனா ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு. நம்ம ஒரு படம் பண்ணி முடிக்கும் போது அதோட பர்பஸ் ஒரு அடைவோம். அதுதான் இப்போ இதுக்கப்புறம் தியேட்டருக்கு அதுல மக்களுக்கு போனதுக்கு அப்புறம் கிடைக்கிறது ஒண்ணு. நமக்கே ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் இருக்கும்ல, அது இந்த படத்துல எல்லாருக்குமே இருக்கிறேன், ஒர்க் பண்ண எல்லாருக்குமே. மாளவிகா வேற ஒரு டைமென்ஷன். மாளவிகா உள்ள வர்றப்போ ஒரு தயக்கம் இருந்துச்சு உண்மையில. ஏன்னா அவங்க ஜோல ஒரு மலையாளி பொண்ணா நடிச்சாங்க, இது பண்ணாங்க. இதுல நிறைய டைலாக்ஸ் இருக்கும், எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க, நம்ம பொண்ணா கனெக்ட் பண்ணும், நம்ம தமிழ் பொண்ணா ஒரு மனைவியா கனெக்ட் பண்றது எப்படின்னா. ஆனா பிரிச்சு மேய்ச்சிட்டாங்க அவங்க ஒரு பக்கம். ரியோ ஆஸ் யூசுவல் அது எது எடுத்தாலுமே எம்டி ஒர்க் பண்ணுவாரு. அதாவது டைட்டில் கார்ட்ல ஆரம்பிச்சு எண்ட் கார்டு வரையும் ஒர்க் பண்ற ஹீரோ. ஓ, இப்பவே எடிட்டிங் வரைக்கும் எல்லாம் தலையீடு இருக்குதா? அண்ணன் தலை உள்ளேதான் இருக்கும் எல்லாத்துலயுமே. ஆனா தலையீடுன்னு சொல்ல முடியாதுன்னா இன்னொரு சஜஷன் சொல்ல போனா உண்மையான கரெக்டான கிரெடிட் கொடுக்கணும்னா ரியோ ராஜ் அவர்களுக்கு ஆஸ் கோ டைரக்டர் அப்படின்னு கொடுக்கலாம். ஒரு கோ டைரக்டரோட எல்லா வேலையும் அவர் செஞ்சிருவாரு. லொகேஷன்ல ஆரம்பிச்சு ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்களா, சரியா பெர்ஃபார்ம் பண்ணாங்களான்றவர்களையும் எல்லாமே பார்க்கக்கூடியவர். அப்படிதான் இந்த படத்துலயும் ஒர்க் பண்ணிருக்காரு. ஃபுல் எஃபர்ட், அந்த 100% எஃபர்ட் மட்டும் ஒண்ணு வந்திருக்கேன். அது நல்லா இருக்குனே பார்க்கும்போது எல்லாருக்குமே. கூடிய விரைவில் ஒரு ஹீரோ கம் டைரக்டரை பார்க்கலாம். 100% பார்க்கலானே. ஆனா இந்த எல்லாம் டைரக்டரா இருந்தா ரொம்ப கஷ்டம். ஏன் என்னாச்சு? ஆர்டிஸ்ட் காலி ஆயிடுவாங்களா இல்ல ப்ரொடியூசரா? ஆர்டிஸ்ட் தான். சேச்சா ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லினே. அவர் பாருங்க, அவர் சம்பளமே கேட்க மாட்டாருன்னு. எல்லா இடத்துலயும்
சம்பளம்னு வரும்போது மட்டும் ஒரு இக்கு வைக்கிறத பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி தோணுது. தேங்க்யூ so much. தேங்க்யூ, ஐ லவ் யூ. நீங்க எப்பவும் போல அப்படி நீங்க பேசுறப்ப அது பயங்கர ஜாலியாவும் ஒரு பாசிட்டிவாவும் இருக்குண்ணே. நன்றிண்ணே. லவ் யூ. தேங்க்யூ. ஸோ கிரியேட்டிவ் ப்ரொடியூசரே சொல்லிட்டாரு, கலக்குங்க, வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஜோல எப்படி நாங்கள் உங்களை பார்த்து ரசிச்சோமோ அது ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் நேயர்களே ஆண் பாவம் பொல்லாதது. நீங்கள் சொல்லுங்கள், மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இது ஒரு ப்ராப்பர் என்டர்டெய்னர். ஸோ தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஒரு 2 மணி நேரம், ரொம்ப நேரம் கூட நாங்கள் உங்களை உட்கார வைக்கல, அங்கே கரெக்டாக 2 மணி நேரம் இந்த படம். ஸோ அந்த 2 மணி நேரம் ஒரு ப்ராப்பர் என்டர்டெய்னராக இருக்கும். வெளில வந்ததுக்கு அப்புறமேட்டு ஆமா இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோன்ற மாதிரி சில விஷயங்கள் இந்த படத்தில் இருக்கும். ஸோ அதனால ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் ரியோ, லவ் யூ. தேங்க்யூ ஸோ மச். படம் சூப்பராக வெற்றி அடையணும், வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ.